வணக்கம். பயனுள்ள வீட்டு குறிப்புகள். எலுமிச்சை சாதம் செய்யும்போது இஞ்சி மற்றும் பச்சை மிளகாயில் மிக்சியில் அரைச்சி வதக்கி பின் சாதம் போட்டு கிளறினா சுவையாகவும் மாறுதலாகவும் இருக்கும். தேங்காய் சாதம், புளி சாதம், மாங்காய் சாதம், எலுமிச்சை சாதங்களுக்கு முந்திரி பருப்பை நெய்யில் வறுத்து சேர்த்தோன்னா வாசனை தூக்கும், பார்ப்பதற்கும் அழகாக இருக்கும், சுவையும் கூடும். சிறிதளவு தனியாவையும் காய வைத்த 2 மிளகாயும் எண்ணெயில் விட்டு வறுத்து பொடி சேர்த்துட்டு கலந்து வச்சுருக்கோம் எலுமிச்சை பழ சாதத்தில் தூவி கிளறுனா தனியா பொடி ஊறி எலுமிச்சை சாதம் ருசி அபாரமாக இருக்கிறது இல்லாமல் வித்தியாசமாகவும் கலராகவும் இருக்கும். சாதம் மீந்துட்டால் அது கூட ஜவ்வரிசியை வெந்நீரில் ஊற வச்சு பச்சை மிளகாய், பெருங்காயம், உப்பு போட்டு அரைச்சி குக்கரில் வச்சு 4 விசில் வந்தோட இறக்கி சாதத்தில் கொட்டி கலந்து பிளாஸ்டிக் பேப்பரில் கிள்ளி வச்சு வெயிலில் காய வச்சு எடுத்தால் சூப்பரான வத்தல் ரெடி ஆயிடுச்சு. புளிக்காய்ச்சல் தயாரிக்கிறதுக்கு போது புளி சாதம் கிளறுவதற்கு முன்னாடி சூடான சாதத்தில் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி கிளறணும். சிறிது மிளகு, வெந்தயம், சீரகம், கடலைப்பருப்பு ஆகியவற்றை வறுத்து பொடி செய்து வச்சுட்டு புளிக்காய்ச்சலுடன் அந்த பொடியும் தேவையான அளவுக்கு தூவி கிளறினா கோயில் பிரசாதம் போல் அருமையாக இருக்கும். சாதம் சமைக்கும் போது ஒரு தேக்கரண்டி வெண்ணெயை சேர்த்தா பருக்கைகள் ஒன்றோடு ஒன்று ஒட்டி கொள்ளாமல் தனித்தனியாக இருக்கும். நன்றி. மீண்டும் ஒரு பயனுள்ள குறிப்பில் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.